சமூக நீதி விடுதின்னு அழைப்பாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி சாதிய பெயர்கள் கூட இருந்தது. ஆதி திராவிடர் விடுதி, பிசி விடுதி இப்படி இருந்ததை வந்து இனிமே சமூக நீதி விடுதி அப்படின்னு தான் அழைப்பாங்கன்னு சொல்லி அவர் வந்து அம்பேத்கரை பறையராக்குகிற ஒரு வேலையை தந்த திராவிட இயக்கங்கள் இரண்டும் 60 ஆண்டு கால ஆட்சியில் திணித்திருக்கிறது. காலனி என்ற சொல்லை நீங்கள் நீக்கிவிட்டீர்கள், சேரி என்கிற சொல் பொருந்துமா? இது இப்போ எப்படி ஜெய் ஸ்ரீராம் அப்படின்றது ஹிந்துக்களுக்கு சொந்தமானது, குறிப்பிட்ட கட்சியினருக்கான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாகுதோ, அதே மாதிரி ஜெய் பீம்ன்றது பறையர்களோ பல்லர்களோ பிற்பட்ட சமூகத்தை வந்து அவங்க மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லாடலா மாற்றுவதற்கு ஒரு ட்ரை பண்றாங்களோன்னு ஒரு பார்வை இருக்கே. இங்கேயே திராவிட இயக்க ஆட்சி நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இந்து சமய அறநிலைத்துறைன்னு தானே இருக்கு. காலனி நீக்கிட்டோம், ஓட்டு கேட்கலாம். பாருங்கள், உங்கள் தெருவுக்கு காலனி என்று அறிவிக்கக்கூடாது என்று அறிவித்தவன் நான். அடுத்து மாணவர்கள்ட்ட போய் பாருங்கள், உங்களை பறையராக பல்லராக இல்லாமல் சமூக நீதி பேசி உங்கள் ஜாதியையே நான் வந்து ஒழித்து கட்டுவதற்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுவதற்காக கருணாநிதி வந்து ஒரு செயலை செஞ்சிருவார். 10 வருஷம் கழிச்சு 15 வருஷம் கழிச்சு ஒரு எழுதுவார், உடன்பிறப்பே உளுந்தம்பருப்பே கருவாட்டு குழம்பே கத்திரிக்காயெல்லாம் எழுதிட்டு கடைசி எழுதுவார், பார்த்தாயா அன்றே நாம் இதற்காக போராட்டம் நடத்தியிருக்கிறோம் அப்படின்னு எழுதுவார். பறையர்கள் அல்லது வந்து பல்லர்களுக்கு தாங்கி நிற்கக்கூடிய இந்த பெயர்களை நீங்கள் நீக்குது. உயர்குடியில இருக்கக்கூடிய பெயர்களை நீக்க வழிவகை வந்தால் சமூக நீதி பேசுகிற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் கிளைக்கழக செயலாளரை போய் பாருங்க, சாதியாத்தான் இருப்பான். செய்யும் போதும் விமர்சனம் பண்ணா அப்ப எப்போதான் செய்யறதை ஏன் வந்து ஒரு பாராட்ட மாற்றீங்க அப்படின்றது வைக்கிறாங்க. எடப்பாடியார் வந்து 10% வன்னியர்களுக்கு கொடுக்குற புத்தலாட்டையாள மாதிரி. ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய சிந்தனையாளர் திரு முகில் அவர்கள். வணக்கம் சார். இன்றைக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு புதிய அறிக்கை வந்து கொடுத்திருக்கிறாரு. அதாவது ஏழை மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய விடுதிகளை வந்து இனிமே சமூக நீதி விடுதி அப்படின்னு தான் வந்து அழைக்கப்படும். என்னது? ஏழை மாணவர்களுக்காக இருக்கக்கூடிய விடுதியை சமூக நீதி விடுதி, ஆமா சமூக நீதி விடுதின்னு அழைப்பாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி சாதிய பெயர்கள் கூட இருந்தது. ஆதி திராவிடர் விடுதி, பிசி விடுதி இப்படி இருந்ததை வந்து இனிமே சமூக நீதி விடுதி அப்படின்னு தான் அழைப்பாங்கன்னு சொல்லி அவர் வந்து அறிக்கை வந்து வெளியிட்டிருக்கிறாரு. இது பற்றி உங்களுடைய பார்வை என்ன? வாழ்த்துகிறோம். சாதி சமூகமற்ற ஒரு தமிழ் தேசம் அமைய வேண்டும் என்பதற்காக தான் ஆயுதம் தரித்த போர்க்களங்களிலே நாங்கள் ஈடுபட்டோம். முதல்ல காலனியை வந்து நீக்கிட்டேன்னு சொன்னார். ஆதி திராவிடர் குடியிருப்புன்னு இருக்கு, அதை எப்போ நீக்கிங்க? இன்னைக்கும் அம்பேத்கர் படத்தை ஒரு திருவிழை மாட்டி இருந்தால் அது பறையர்தரு என்று மனதிற்குள்ளேயே தீர்மானித்து விடுகிறார்கள் மக்கள். அந்த அளவுக்கு அம்பேத்கரை பறையராக்குகிற ஒரு வேலையை தந்த திராவிட இயக்கங்கள் இரண்டும் 60 ஆண்டு கால ஆட்சியில் திணித்திருக்கிறது. இப்போ பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை விடுதி, தாழ்த்தப்பட்டோர் நல விடுதி என்றெல்லாம் தனித்தனியாக இருந்தது. 2006 என்று நான் கருதுகிறேன். அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் இரு பிரிவினருக்கிடையே பயங்கரமான மோதல். அதில் அம்பேத்கர் என்கிற பெயர் இருந்ததால் ஆதிக்க சாதியில் சார்ந்த மாணவர்கள் அரசு சட்டக்கல்லூரி என்று ஒரு பசுமன் திருமகனாருடைய அக்டோபர் 30 பிறந்தநாள் விழாவுக்கு அடித்த சூரட்டி மிகப்பெரிய கலவரத்தை உருவாக்கி நினைவிருக்கும் என்றே நான் நினைக்கிறேன். அப்ப அம்பேத்கர் என்கிற பெயரை கூட உச்சரிக்க அந்த அம்பேத்கர் என்கிற பெயரே தீண்டாமை சொல்லாக இன்றைக்கு ஆதிக்க சாதிகளிடம் திணிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சர் இது போன்ற நடவடிக்கைகளை காலந்தாழ்த்தி எடுத்திருப்பது ஏன்? தேர்தல் நெருங்குகிறது. 4 ஆண்டு காலமாக நீங்கள் உங்களது ஆட்சியில் இருந்தீர்கள். 24 ஆண்டுகளுக்கு மேலாக உங்க அப்பா ஆட்சியில் இருந்தாங்க. சமூக நீதி அரசு என்றுதான் கிட்டத்தட்ட இந்த 30 ஆண்டுகள் நீங்க ஆண்டிருக்கிறீங்க. ஆனால் இப்பொழுது அவசரமாக நீங்கள் வந்து காலனியை சொல்லை நீக்கியதும் இப்பொழுது வந்து சமூக நீதி விடுதிகள் என்று மாற்றியதும் பெருமைக்குரியதாக இருந்தாலும் சாதிக்கு ஒரு சுடுகாடை எப்பொழுது மாற்றப்போகுது? வீதிக்கு வீதி சாதியின் பெயராய் தாங்கக்கூடிய வீதிகள் லட்சக்கணக்கில் தமிழ்நாட்டில் இருக்கிறது. காலனி என்ற சொல்லை நீங்கள் நீக்கிவிட்டீர்கள், சேரி என்கிற சொல் பொருந்துமா? அது எப்பொழுது நீக்குவீர்கள்? சேரி என்பது சேர்ந்து வாழ்கிற பகுதி, அது வேறு. தமிழிலே பல பொருட்காலங்கள் இருக்கிறது. இப்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இது போன்ற அறிவிப்பை வெளியிடுவது சமூக மாற்றத்திற்கான வகையாக அமையுமா, இல்லை அம்பேத்கர் கல்லூரியிலே நடைபெற்ற கலவர பிரச்சனை போல ஆகுமா?
பல்வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒரு கல்லூரி விடுதியில் படிக்கிறார்கள் என்றால் அவர்களுக்குள் ஜாதி இருக்கக்கூடாது. பெயர் பலகையில் இருப்பது இங்கே பெரிதல்ல. மனதிற்குள் இருக்கிற வன்ம ஜாதிகள் தான் இன்றைக்கு வன்முறைக்கு தூண்டும். சீமானவர்களும் அதை தான் சொல்லியிருக்காரு சார். வெறும் பெயர் பலகையில பெயர் அளவுல சமூக நீதியை பத்தி தான் பேசுது இந்த அரசு. திமுக அரசு அது அவ்வளவுதான் அவங்களுடைய சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வராங்களே தவிர உண்மையிலே இது சொசைட்டி ரீதியா அதை மாத்துறாங்களான்னு கேட்டா இல்ல அப்படின்ற ஒரு கேள்வியை வைக்கிறாரு. அதே மாதிரி ஒரே ஆட்சியில ஒரே கட்சியை சேர்ந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர் தான் முதல்வர், அவங்களே துணை முதல்வரும் வராங்க. இது எந்த அளவுக்கு சமூக நீதி அப்படின்ற கேள்வி எழுப்புறாரு. இவருடைய பார்வை பற்றி சொல்லுங்க. மரியாதைக்குரிய நான் சீமானவர்கள் எழுப்புகிற கேள்வி பொருந்தும். ஆனால் அவர் அவரிடமிருந்து நம்ம முரண்பட்டு நிற்பது சாதியின் பேரை தாங்கக்கூடிய வகையில் செயல்பட வேண்டும் என்பதுதான். பாதி பறையற்குடி என்றெல்லாம் அவர் பேசுவதும் அது இதை தவிர்க்க கூடாது என்று பேசுவதும் அண்மையிலே மரியாதைக்குரிய மறைந்த தலைவர் கருப்பர் நகரத்தின் பெரும் சிங்கமாக வாழ்ந்த மனிதர் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய நினைவேந்தல் நிகழ்ச்சியில பேசுகிறார். பறையர் என்று உறக்கச் சொல் என்றிருக்கிறார். இதை எப்படி நாம் எடுத்துக்கொள்வது? பார்ப்பனியத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் சாதியை ஆதரிப்பார்கள். இவர் பார்ப்பனியத்தை ஆதரிக்கிறாரா இல்லை சாதியை வெறுக்கிறாரா என்கிற கேள்வி இருக்கிறது. நீங்கள் சாதியை ஆதரித்தால் பார்ப்பனியத்தை உள்வாங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். பார்ப்பனிய தத்துவம் தான் சாதி. அப்ப இந்த நிலைப்பாடுகளில் சீமான் குழப்பவாதியாகவே தமிழ்நாட்டில் இருக்கிறார். என்னை பொறுத்தவரை பெயர் பலகையில் இருப்பதை நீக்குங்கள், அவரவர் மனதில் ஆழமாக இருக்கிற சாதிய வன்மத்தையும் நீக்குங்கள். இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுடைய கட்சியாக இருக்கட்டும், இல்லை பூவை ஜெகன்மூர்த்தி அவர்களுடைய கட்சி, இது எல்லாத்துலயுமே ரெட்டைமலை சீனிவாசன் அவர்களுடைய பிறந்த நாள் தினத்தை ஒட்டி ஒரு பெரிய எழுச்சி விழாவாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி சீமானவர்கள் முன்னெடுத்து பேசியிருக்கிறாரு. ஆமா, இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. இது இப்ப எப்படி ஜெய் ஸ்ரீராம் அப்படின்றது ஹிந்துக்களுக்கு சொந்தமானது, குறிப்பிட்ட கட்சியினருக்கான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாகுதோ, அதே மாதிரி ஜெய் பீம்ன்றது பறையர்களோ பல்லர்களோ பிற்பட்ட சமூகத்தை அவங்க மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லாடலா மாத்துறதுக்கு ஒரு ட்ரை பண்றாங்களோன்னு ஒரு பார்வை இருக்கே. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இது கேட்கறது சரியான கேள்வி. நாம அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்குடைய நினைவு நாளில் ஜெய் ஆம்ஸ்ட்ராங் பேசுகிறார். ஜெய் பீம் பீமாராவுடைய ராம்சி என்ற இயற்பெயர், அம்பேத்கருடைய இயற்பெயர் அதுதான். பீமாராவ் ராம்சி என்பதுதான் இயற்பெயர். ஆகையால் ஜெய் பீம் அப்படின்னா வெற்றி அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு சொல்லாடலை குறிக்கிறது. இந்த வெற்றி அம்பேத்கர் என்கிற தமிழ் சொல்லாடல் அனைத்து தரப்பு மக்களுக்கும் போதிக்கப்பட வேண்டும். இந்தியாவை ஏற்றுக்கொண்டார். தமிழர்கள் தனியாட்சி நடத்தவில்லை, தன்னாட்சி பெறவில்லை. அப்ப நீங்கள் வெற்றி அம்பேத்கர் என்று முழக்கமிடுவதில் தவறில்லை. ஆனால் அதை நீங்கள் குறிப்பிட்டதை போல பறையர் பல்லர் மற்றும் இன்ன இதர கீழ் வகுப்பை சார்ந்த சாதிகள் மட்டுமே தூக்கி பிடிப்பது என்பதே ஜாதிய வன்மம் தான். அது அப்படி ஒடுக்குறாங்களோ, அது ஒரு பெரிய அவ்வளவு பெரிய விஷயத்த சமூக பிரச்சனை இதுக்கு பின்னணியில அதை கொண்டு போறாங்களோன்ற ஒரு பார்வை இருக்கு. இப்ப இங்க திராவிட இயக்கங்கள் கிட்டத்தட்ட நான் என்ன கேட்கிறேன்னா, அம்பேத்கர் படத்தை போடுகிறார்கள் தேர்தலுக்கு மட்டும். மற்ற காலங்களில் அம்பேத்கரை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். ஆண்டுக்கு ஒரு முறை வருகிற ஏப்ரல் 14 கொண்டாடுகிறார்கள். இல்லை என்றால் மக்கள் வெறுப்படைந்து விடுவார்கள். எந்த மக்கள்? ஆட்சியாளர்கள் பார்க்கிற பறையர் அல்லது பல்லர் இதர குடியினரை ஆட்சியாளர்களே பறையர்களாக பல்லர்களாக பார்க்கிறார். ஏன் ஒரு அம்பேத்கர் படத்தை அரசு அலுவலகங்களில் மாட்டுவதில் எவ்வளவு சிக்கல் இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். இப்ப எந்த சட்டத்தை மதித்து எந்த சட்டத்தின்பால் சத்தியப்பிரமாணம் செய்து பதவியை பெறுகிறார்களோ அவர்களே சட்டத்தை எழுதிய அம்பேத்கரை அவருடைய படத்தை வைப்பதிலே பிரச்சனை இருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஆணை பிறப்பித்திருக்கிறார். அரசு அலுவலகங்களிலோ இன்ன பிற அரசு சொத்து மற்றும் பிற இடங்களிலோ எங்கேயும் எந்த கடவுளின் எந்த மதத்தின் புகைப்படங்களும் வைக்கக்கூடாது. ஆனால் ஒவ்வொரு அலுவலகத்திலும் அரசு அலுவலகத்திலும் இருக்கிறதா இல்லையா? ஒவ்வொரு பேருந்துகளிலும் போய் பாருங்கள், இருக்குது. இந்து மத கடவுள்கள் என்கிற பெயரால் பரிசெய்ய மாட்டி அதுக்கு மாலை போட்டு அதுக்கு பூசை பரிகாரம்லாம் ஆயுத பூசையை கொண்டாடுகிறார்கள். அப்போ உயர்நீதிமன்றத்தினுடைய ஆணை என்ன? நீங்கள் அம்பேத்கருடைய புகைப்படத்தை வைப்பதில் ஒரு குறிப்பிட்ட ஜாதி மட்டும் அதை எடுத்துக்கொள்வது என்பது அவர்களுக்காக
அவர் செய்த தியாகம். சரி, இப்போ குறிப்பிட்ட ஜாதியினர் அம்பேத்கருடைய புகைப்படத்தை அவங்க தனதாக்கி கொள்ள பாக்குறாங்க. ஒரு சட்ட மேதையை தன்னுடைய சமூகத்தினுடைய ஒரு பிரதிநிதித்துவமா பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே அவரை சட்ட மேதையை ஏற்றுக்கொள்ளவே பயப்படுறாங்களா இல்ல தவிர்க்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இப்படி இருக்கிறது, இது ரெண்டு முரண்ல எப்படி இதை சரி செய்ய முடியும், இல்ல என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? நீங்க இன்னொரு கேள்வியும் கேட்கணும்ல. தன்னுடைய நாடாளுமன்ற பதவியை பெண்களுக்காக இழந்தார். பெண்களுக்காக சொத்துரிமை வேண்டும் என்று வீர முழக்கமிட்டார் பாராளுமன்றத்திலே புரட்சியாளர் அம்பேத்கர். அப்ப எல்லா பெண்களும் அம்பேத்கரை ஒரு தலைவராக அல்லது கடவுளாக கும்பிட வேண்டும். ஆனால் எந்த பெண்கள் அம்பேத்கரை கொண்டாடுகிறார்? மாற்று சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் யாராவது அதை போற்றி புகழ்ந்து பாடுகிறார்களா, கொண்டாடுகிறார்களா? இல்லை. இப்ப நீங்கள் கேட்கிற கேள்வி என்னவென்றால், மாற்று சமூகத்தினரும் கொண்டாடப்பட வேண்டும். ஏன் கொண்டாடவில்லை என்றால், ஆளும் அதிகார வர்க்கம் தான் அதற்கு காரணம். இப்ப தமிழ்நாடு திராவிட கட்சிகள்னு சொல்றீங்க. ஆமா, குறிப்பா நீங்க இந்தியாவை ஏற்றுக்கொண்டால் இந்தியா முழுக்க அதுதான் நிலைப்பாடு. தமிழ்நாடு மட்டுமல்ல. ஆனால் தமிழ்நாட்டை நாம் ஏன் பேசுகிறோம்னா, சமூக நீதி பேசுகிறதா. பிற மாநிலங்கள்ல சமூக நீதி பேசல, இங்க பேசுறாங்க. இங்க பேசுகிற போது அதுக்கு தகுந்தாற்போல இன்னைக்கு அம்பேத்கருடைய சிலைகள் கூண்டுகளில் தானே அடைபட்டு கிடக்கிறது. கண்டிப்பா இந்த தேசத்தினுடைய சட்ட தந்தை ஒரு கூண்டுகள் வைத்து அடைக்கப்பட்டிருக்கிறார் என்றால், அப்ப இந்த ஆட்சியினுடைய அவல நிலங்கள் என்ன நாம யோசிச்சு பார்க்கணும். இன்னொன்றையும் நான் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். சேரிகளுக்குள்ளும் மட்டும்தான் அம்பேத்கர். நீங்க பார்ப்பனிய தெருக்களிலேயே முருகன் என்கிற பெயர் வைத்த வரலாறு உண்டான். சுப்பிரமணியன் வைப்பாங்க. எந்த பார்ப்பனன் மனைவிக்காவது சாமியாடி பார்த்ததுண்டா? ஏன்னா அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகளில் அவர்கள் சமஸ்கிருதத்தை தூக்கி பிடிப்பதிலே உறுதியாக இருக்கிறார்கள். அவர்கள் மதத்தை தூக்கி பிடிப்பதிலே சரியாக இருக்கிறார். ஹிந்து மதம் என்ற ஒரு மதமே இந்தியாவில் இல்லை. ஆங்கிலேயர் வருகைக்கு பின்னால் தான் அது ஒருமுகப்படுத்தப்பட்டு ஹிந்து என்று சொல்லப்படுகிறது. இங்கேயே திராவிட இயக்க ஆட்சி நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இந்து சமய அறநிலைத்துறைன்னு தானே இருக்கு. தமிழ் அறநிலைத்துறைன்னு எந்த இடத்துல இல்ல, தமிழர் அறநிலையத்துறைன்னு எந்த இடத்துல இல்ல. அதுக்கு பேர் என்ன? திராவிட அறநிலைத்துறையும் இல்ல. அப்படி கூட உங்க பாசைக்கு வாங்க, திராவிட அறநிலையத்துறை அப்படி கூட வைங்க. ஏன் வைக்க மாட்டேங்கிறீங்க? அப்போ உங்களுக்கும் சாதி வன்மம் இருக்கிறது. முதல்வர் ஸ்டாலின் இப்ப என்ன இடத்துக்கு வர்றாருன்னு சொன்னா, காலனி நீக்கிட்டோம், ஓட்டு கேட்கலாம் பாருங்கள், உங்கள் தெருவுக்கு காலனி என்று அறிவிக்க கூடாது என்று அறிவித்தவன் நான். அடுத்து மாணவர்கள்ட்ட போய் பாருங்கள், உங்களை பறையராக பல்லராக இல்லாமல் சமூக நீதி பேசி உங்கள் ஜாதியையே நான் ஒழித்து கட்டுவதற்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுவதற்காக கருணாநிதி ஒரு செயலை செஞ்சிருவார். 10 வருஷம் கழிச்சு 15 வருஷம் கழிச்சு ஒரு எழுதுவார், உடன்பிறப்பே உளுந்தம்பருப்பே கருவாட்டு குழம்பே கத்திரிக்காயெல்லாம் எழுதிட்டு கடைசி எழுதுவார், பார்த்தாயா அன்றே நாம் இதற்காக போராட்டம் நடத்தியிருக்கிறோம் அப்படின்னு எழுதுவார். அந்த போராட்டம் எதுக்கு நடத்தினார்? இந்த கடிதம் எழுதுவதற்காக. அதை போலதான் இப்போ ஸ்டாலின் ஓட்டு கேட்பதற்காக இப்போ இந்த பெயர்லாம் நீக்கணும் அப்படின்னு சொல்லி நீக்கிறார். இதை நீங்க ஆரம்பத்திலேயே ஆட்சியில் உட்காரும் போதே கையெழுத்து போடும் போதே முதல் கையெழுத்து, நான் இந்த சமுதாய பேர்களை தாங்கி இருக்கிற தெருக்களோ அல்லது வீதிகளோ நகரங்களோ பள்ளிக்கூடங்களோ எதுவாக இருந்தாலும். இப்ப நான் கேட்கிறேன், இப்ப நான் படித்த பள்ளிக்கூடம் வாசே சிவலிங்க செட்டியார் கலைக்கல்லூரி, சிவகங்கை மாவட்டம் புலாங்குறிச்சி. இப்ப சிவலிங்க செட்டியார்னு இருக்கு, அதை மாத்துமா? அது அரசாங்க கல்லூரியா மாறி இருக்கு. இதை மாத்தணும்ல, மாத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்ல நான் என்ன கேட்கிறேன்னா, பறையர்கள் அல்லது பல்லர்களுக்கு தாங்கி நிற்கக்கூடிய இந்த பெயர்களை நீங்கள் நீக்குகிறீர்கள். உயர்குடியில இருக்கக்கூடிய பெயர்களை நீக்க வழிவகை உண்டா? இல்ல சார், அதையும் நீக்கணும்னு சொல்லி தான் தமிழக சொல்லியிருக்கிறாங்க. இப்ப நீங்க தேர்தல் நேரத்துல இதை செய்யும் போது தானே எங்களுக்கு சந்தேகம் வருது உங்க மேல. சார், இப்ப திமுக அரசு ஹிந்துக்களுக்கு எதிரானது, அதாவது சாதிய மனநிலையோ இல்ல சாதிய ரீதியான ஒரு சமூகத்துக்கு எதிரானது அப்படின்றத கட்டமைச்சுக்கிட்டு வெறும் பார்ப்பனிய சிந்தனைகளுக்கு, பார்ப்பனர்களுக்கு மட்டும் எதிரான கட்சியா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, பொதுவாகவே இவர்கள் பார்ப்பனர்களையும் சேர்த்து தான். அதுக்காக தான் அறிஞர் அண்ணா ஒன்றே குலம் ஒருவனைத்தை விட்டு போயிட்டாரு. நீங்க இப்ப இருக்கிற ஆட்சியாளர்களுடைய முறைகளே தவறானது. ஏன்னா பாப்பானை கண்டாலும் பாம்பை கண்டாலும் பார்ப்பானை அப்படின்னு சொன்னார் பெரியார். ஆனால் பார்ப்பனர்களுக்கு கீழே இருக்கிற உயர் ஜாதியை சார்ந்தவர்கள் தான் இன்றைக்கு அதிகமாக சாதியத்தை தூக்கி கையில விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்லைன்னா கோகுல்ராஜ் கொல்லப்பட்டிருப்பானா? சொல்லுங்க, சங்கர் கொல்லப்பட்டிருப்பானா? ஆக இவர்களுடைய உள்ளத்திலேயே வன்மம் இருக்கிறது, சாதிய வன்மம். நான் என்ன கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்துல ஜாதி இல்லைன்னு சொல்றாங்களா? சமூக நீதி பேசுகிற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் கிளைக்கழக செயலாளரை போய் பாருங்க, சாதியா தான் இருப்பான்.
கிராமங்கள்ல உயர் ஜாதியை சேர்ந்தவன் தான் அந்த கட்சியில வந்து கிளைச்செயலாளராக இருக்க முடியும். ஒரு பறையனோ, ஒரு பல்லனோ, ஒரு புறவனோ, அல்லது அதற்கு கீழே இருளரோ, அதற்கு கீழே சோழகரோ யாரும் இருந்துட முடியாது. ஏன் அவங்க அப்படித்தான் கட்டமைச்சு வச்சிருக்கிறாங்க. இப்ப நான் கேட்கிறேன் ஒரு கேள்வி, திமுகவிற்கு ஆ ராஜாவை வந்து தலைவராக்குவீங்களா திராவிட முன்னேற்ற கழகத்துல? அதுக்கு வாய்ப்பு ஏதாவது இருக்கிறதா? பெரம்பலூர் தொகுதியை நீங்க காலி பண்ணி நீலகிரி தொகுதியில் ஒன்றே அந்த ஆளை போட முடியுது இல்லை? ஏன் பெரம்பலூர் தொகுதியை உங்களால தனி தொகுதி ஆக்க முடியல? அங்கே பறையர்களே இல்லையா? அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது தேர்தலுக்கான திருட்டு வேலையை செய்து கொண்டிருக்கிறது தான் நான் சொல்றேன். இந்த தேர்தலுக்கான திருட்டு வேலையை 6 மாத காலத்திற்கு முன்பே தொடங்கி விட்டார்கள். சார், இப்ப பார்ப்பனர்கள் சிந்தனைகளையோ பார்ப்பனியத்தையோ நாங்க எதிர்க்கிறோம்னு சொல்லிட்டு ஆதிக்க ஜாதியினுடைய மனநிலைக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னு சொல்றீங்களா? ஆதிக்க சாதிகளுக்கு முழு ஆதரவு மட்டும் இல்ல, ஆதிக்க சாதிகளிடம் இருக்கிற சாதிய உணர்வே பார்ப்பனிய உணர்வு தானே. அதுதான். இப்ப அதை நீங்க எப்படி களைவீங்க? அப்ப இன்டைரக்டா எதையுமே வந்து திமுக அசஸ் பண்ணலன்னு சொல்றீங்க. உறுதியா இது வந்து நடிப்பு. இந்த விஷயங்கள்லாம் நீங்க நான் கேட்கிறேன் ஒரே ஒரு செய்தி, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பறையர்களுக்கான சுடுகாடை எடுத்துருவீங்களா? சமத்துவ உரம்னு உங்க அப்பா காலத்துல கட்டினாங்க, இப்பவும் கட்டுறீங்க. அங்கே சமத்துவ சுடுகாடு உண்டா? அந்த சமத்துவபுரத்துக்கு சமத்துவ சுடுகாடே இல்லையே. அவன் செத்தா அவன் ஊர்ல இருக்கிற சுடுகாட்டில் உடனே புதைச்சிட்டு வந்துருவான், அவன் ஜாதிக்கு இருக்கிற சுடுகாட்டில் புதைச்சிட்டு வந்துருவான். அப்ப அதுக்கு பேர் என்ன? அப்ப இது எல்லாம் போலி நாடகத்தினுடைய வழிவகைகள். இப்ப இன்னும் காலப்போக்கில் இப்ப என்ன செய்வார்னா, இந்த தேர்தலுக்குள்ள பாருங்க எல்லா திருட்டு வேலையும் இவர் பண்ணுவார். ஏன்னா இது 4 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்க தொடங்கியிருந்தீங்கன்னா உங்களை ஆதரிச்சு நம்ம பேசலாம். 4 வருஷமா இந்த மண்ணில் கொலைகளும் கொள்ளைகளும் நிறைய நடந்து விட்டது. 6000த்திற்கும் மேற்பட்ட கொலைகள் இந்த 4 ஆண்டுகள்ல நடந்திருக்குன்னு சொன்னா, செய்யும் போதும் விமர்சனம் பண்ணா அப்ப எப்போதான் செய்யறதை ஏன் வந்து ஒரு பாராட்ட மாற்றீங்க அப்படின்றது வைக்கிறாங்க. இந்த எடப்பாடியார் வந்து 10.5% வன்னியர்களுக்கு கொடுக்குறங்கிற பித்தலாட்ட வேலை மாதிரி இது. இது தேர்தல் நேரத்தில் நீங்கள் வந்து அவசர கதியில் நான் கேட்குறேன், சரி அரசு கெஜெட்டுகள்லேருந்து இதை நீக்கிறோம்னு நீங்கள் சொல்லுங்கள், நீக்கிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ சேரியை நீக்குவீங்களா, நீக்க மாட்டீங்களா? சொல்லுங்க, அதுக்கு என்ன இருக்கு? காலனிங்கிற சொல்லு. இப்போ ஏவிஎம் காலனியில் பறையர்கள் இல்லையே, 7C ரெயின்போ காலனியில் வந்து பறையர்கள் இல்லையே. நீங்கள் காலனிங்கிற சொல்ல நீக்கிட்டீங்க, சேரிங்கிற சொல்லு அது எப்படி நீக்குவீங்க? அதையும் நீக்கிறோம் தானே சார் சொல்லியிருக்கிறாங்க. எங்கே நீக்கிறாங்க? எல்லா இடத்துலையும் சேரின்னு தானே. இப்போ ஒன்று செம்மஞ்சேரியில் வெறும் பறையர்கள் தான் இருக்கான், எப்படி அது சேரின்னு மாற்றுங்க? அப்போ இது எல்லாமே வந்து நீங்கள் இந்த விஷயங்கள்ல எல்லாம் நீங்கள் வந்து தமிழை காணாமல் போகிற வேலையை தொடர்ந்து இவங்க செய்கிறாங்க. அதில் ஏதாவது அக்கறை செலுத்துறாங்களா? எந்த இடத்துல வந்து தமிழை காணடிக்க செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா பெயர் பலகையும் இன்னைக்கு ஆங்கிலமா? எங்கே ஆங்கிலம் இல்லைன்னு சொல்கிறீங்க? நாம் பேசி கொண்டிருக்கிற இயல்பான சொல்லுகளிலேயே வந்து ஆங்கிலம் எவ்வளவு கலந்துருக்கு, சமஸ்கிருதம் எவ்வளவு கலந்துருக்கு. அதை போக்குவதற்கான உரிய நடவடிக்கைகளை நீங்கள் எடுப்பீங்களா? ஒரு காலத்தில் புலவர் அப்படிங்கிற ஒரு பீலிட்ட ஒரு படிப்பை வச்சுருந்தீங்க, இப்போ எங்கே அந்த படிப்பு எடுத்துட்டீங்க? புலவருங்கிற ஒரு அந்தஸ்தே இல்லையே எங்கேயுமே. தமிழ் ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, தமிழில் சொல்லி கொடுக்குறாங்க, தமிழில் அவன் கையெழுத்து போடுறதில்ல. கவிஞர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லை, கவிஞர்கள் எப்படி ஒரு தமிழ் ஆசிரியர்களாக இருக்க முடியும்? கவிதை எழுதுறதுக்கு மட்டும் அவங்க இருப்பாங்க. தமிழாசிரியர்கள் என்பவர்கள் தமிழை மட்டுமே போதிக்கக்கூடிய வகையில உருவாக்கப்பட்டிருக்கணும். தமிழ்துறை பேராசிரியர்கள்லாம் இருக்கிறாங்களே, எத்தனை இருக்கிறாங்க? தமிழ்துறை பேராசிரியர் இதுவரை என்ன கிழிச்சாங்க தமிழ்நாட்டில்? சொல்லுங்க பாப்போம். ஒவ்வொரு மாணவனும் தமிழும் ஆங்கிலமும் கலந்து தானே பேசுறான். வேட்டியை வேஸ்டிங்கிறானே வடமொழி கலந்து. அப்ப ஆட்டுக்குட்டியை ஆஸ்டி குஸ்டின்னு சொல்லுவியா? இப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ அதை நான் பஸ்ஸுக்கு போகலைன்னு சொன்னா அவனுக்கு சிரிப்பு இல்லையே, ஆனா பேருந்துக்கு கோயின்னு சொன்னா சிரிப்பு வருதே. ரெண்டும் ஒண்ணு தானே. அப்ப இதையெல்லாம் எப்பொழுது நீங்க மாற்ற போகிறீங்க? இப்ப ஒண்ணும் இல்லைங்க, பேருந்துகள்ல இருக்கிற திருவள்ளுவர் படத்துக்கு நேரா இருக்கிற திருக்குறளையே நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? பிரிச்சு சொல்லாடல்கள்ல உருவாக்கிட்டீங்க. பாத்தீங்களா பேருந்துகள்ல? அப்ப அதை உருவாக்குன நீங்க பொருள் படம் உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க, மகிழ்ச்சிக்குரியது, வரவேற்புக்குரியது. யாகாவா ராயினும் அப்படிங்கிறத கூட இன்னைக்கு மாத்திட்டீங்க. யாகாவா ஆயினும், யாகாவார் ஆயினும்னு மாத்திட்டீங்க. அப்ப நீங்க இந்த சொல்லாடல்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறதுல தப்பு இல்லை. ஆனால் ஆங்கிலத்தில் இருக்கிற சொல்லாடல்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறீங்களா, அதுக்கு பேர் என்ன? இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப தேர்தல் வரப்போகுது. திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரை பொது தொகுதியில் ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்டவரை நிப்பாட்டிய வரலாறு உண்டா? ஜெயலலிதாமையார் கூட தலித் எழில்மலையை திருச்சி தொகுதியில் நிப்பாட்டினாங்க. நீங்க நிப்பாட்டலை என்னைக்கு வர? அப்ப அந்தந்த சாதியை நீங்கள் பார்த்து அந்தந்த தொகுதிகளில் அந்தந்த சாதிக்கு ஏற்பதான் வேட்பாளர்களை நிறுத்துகிறீர்கள்.
42 தலித்து தொகுதி இருக்கு, தனித்தொகுதி. இந்த 42 தனித்தொகுதியில் அவங்க தான் நிற்கணும், வேற வழி இல்லை, அப்படிதான் சட்டம் சொல்லுகிறது. ஆனால் பொது தொகுதியில் யார் வேண்டுமானால் நிற்கலாம். ஆனால் இதுவரை திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பொது தொகுதியிலாவது பறையர்களை நிப்பாட்டிய, பல்லர்களை நிப்பாட்டிய வரலாறு. இந்த சட்டமன்ற தேர்தலை நிப்பாட்டுவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்களா? சமூக நீதி நிப்பாட்ட மாட்டாங்க. அவங்க எப்படி விடுவாங்க? மூத்த அமைச்சர்களாக இருக்கிற கே நேருவை சாதிய வன்மம் பிடிச்சி போயிருக்கிறாரு, அவர் எப்படி விடுவார்? திருச்சி தொகுதியில் வந்து கே நேரு நிற்கிறாரு அப்படின்னா வேறு மாற்று சமூகத்தை நிற்கிறவர்கள் வேறு கட்சியிலேருந்து நிப்பாட்டினா கே நேரு விட்டு கொடுத்துருவாரா அவர் தொகுதியில்? அப்போ நான் வந்து இப்போ செல்வாக்கு பெற்றேன், ஏதாவது நான் நாயுடு அதிகமாக இருக்கிற தொகுதியில் போய் நிற்கிறேன், இங்கே ஒரு பறையரை நிப்பாட்டுன்னு சொல்லுவாரா கே நேரு? உள்ளே ஜாதிய வன்மமும் வெளியிலே நடிப்பும் நடித்து கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் தான் திமுக. சமூக நீதி பேசுவது என்பது நம்மளை ஏமாற்றுகிற திட்டம். சமூக நீதி அப்படின்றது பெயரளவில் தான் வந்து திமுக அரசு கொண்டு வராங்கன்றதான் உங்களுடைய கருத்தை எங்ககிட்ட பதிவு பண்ணதுக்கு மிக்க நன்றி. நன்றி.